அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள். பார்த்து முடித்தவுடன் மற்றவர்களுக்கும் மற்ற வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளுக்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 138ஆம் சங்கீதம், அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய விசுவாச அறிக்கையாக சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. ஒருவேளை தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக வேதனைகள், ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருக்குள்ளே தாவீது உறுதியாக இருந்தார். ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு கூட இருந்தார். நிச்சயமாகவே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே தன்னை உறுதியாக பாதுகாத்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்னை பாதுகாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. இந்த ஆண்டவரை நம்பி கெட்டு போனவர்கள் ஒருவரும் இல்லை. ஆகையினால உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. நீங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால என்றென்றும் நிரப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆண்டவரை, அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.